அவர் எதற்காக ஆரம்பித்தார் கட்சியை? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்டுவதுன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அவருக்கு கூட சேர்ந்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சந்தர்ப்பவாதம். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக மாறினார் திமுகவுடைய எம்எல்ஏவோட தயவுல. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். தெளிவான விஷயங்கள் என்று கூறிய உடனேயே தெளிவான விஷயங்களும் தெளிவாகத்தான் இருக்கும். அது தெளிவடைய வைத்தால்தான் அது தெளிவான பொருளாக மாறும். தெளிவில்லை எனில் தெளிவற்ற பொருளாக மாறுகிறது. கமலஹாசன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் திருச்சியில கைது செய்யப்பட்டார், இல்லை விலகினார் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆளோட பின்புலத்தை மட்டும் தேடுங்க, எல்லா விஷயமும் கிடைக்கும். அந்த ஆளுடைய எல்லா ஜாதகமும் கிடைக்கும். அந்த ஆள் அதுக்கு முன்னுக்கு 18-20 வருஷமா நேரு பின்னாடியே சுத்திருப்பாரு. நேரு பின்னாடியே தெரிஞ்சுட்டு ஒரு ஆளை எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சு இவர் வேட்பாளர் மாத்துவார் நினைக்கிறீங்க கமலஹாசன்? நான் இது ஒண்ணுதான் சொல்றேன், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமா சொல்றேன். சாத்தியமில்லாத சாத்திய கூறுகளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள். அதுபோல எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று அந்த கேள்வி வேணாம். வடசொல் உனக்கு பிடிக்காதுன்னா விக்ரம் என்ன? வடசொல் உனக்கு பிடிக்காதுன்னா தசாவதாரம் என்ன? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, வடசொல் உனக்கு பிடிக்காது, அதெல்லாம் திரைப்படங்கள், அதெல்லாம் ப்ரொடியூசர் சொன்னார் நான் வச்சேன் கூட கதையை விட்டு போகலாம். சரி, வடசொல் உனக்கு பிடிக்காதுன்னா ஸ்ருதி அக்ஷரா ஒரு 2 பெண்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்க? அங்கவை சங்கவைன்னு வைக்க வேண்டியது தானே? ஏன் வைக்கல? இதெல்லாம் உன் தனிப்பட்ட விஷயம் நீ சொல்கிறல்ல. அப்போது உன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் முன்னோட பொத்தின்னு வச்சுக்க. வாய்க்கு வந்தது எதையாவது வளரிட்டு போகாத. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.